வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளில் நம்மளுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுங்க, சரிங்களா? இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்னன்னு தெரியுமா? மாப்பிள்ளை சம்பா அரிசி பொங்கல், சரிங்களா? இதுக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி, வெல்லம், இது பச்சை கற்பூரம், இது ஜாதிக்காய், இது ஏலக்காய், இவ்வளோதான் நம்ம சேர்க்க போகிறோம், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இப்போ நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏலக்காவை நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். மிக்சியில் போட்டு ஒரே சுற்றுனீங்கன்னா இந்த தோலும் இதுவும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம், டீ தூள் பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த டீ தூளில் இந்த ஏலக்காயோட மனம் நல்லா இறங்கும். நம்ம டீ போடும்போது இந்த ஏலக்காய் தோலோடு சேர்த்து போடும்போது உங்களுக்கு ஏலக்காய் வாசனை டீயில் நல்லாயிருக்கும், சரிங்களா? இது ஏலக்காய் விதை, ஏல அரிசின்னு சொல்லுவோம். இது ஜாதிக்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே பாருங்கள், இந்த மிக்சியில் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மிக்சியில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதோடு சேர்த்து பச்சை கற்பூரம் அதையும் ஆட் பண்ணுறோம். நம்ம பச்சை கற்பூரம், 2 ஸ்பூன் சர்க்கரை, சரிங்களா? குக்கர் விசில் வந்துருச்சு. பொங்கல் விசில் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதோடு ஒரு சின்ன பீஸு பச்சை கற்பூரம். இந்த பாருங்கள், இந்த பச்சை கற்பூரம் எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், சின்னது, ரொம்பலாம் நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது, சின்னது தான் சேர்க்கணும். இது நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, கோயில் சர்க்கரை பொங்கல் டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் போட்டால் தான் வரும், சரிங்களா? கோயிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் எல்லாமே இந்த பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது அந்த காலத்தில் பச்சை கற்பூரம் எதுக்காக ஆட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொருள் கெட்டு போகாது, அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அதோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இந்த துளசி தீர்த்தம் குடிப்போம் இல்லையா, அந்த துளசி தீர்த்தத்துலேயும் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த பச்சை கற்பூரம் தான், சரிங்களா? வாங்க, இது நான் இப்போ 2 ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்சியில் அடிக்க போகிறேன், ஓகேங்களா? பவுடர் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், அதோட பனங்கள் கண்டு போட்டிருக்கேன், சரிங்களா? நான் சுகர்னு சொன்னது இந்த பாம் சுகர் தான், ஓகேங்களா? ஒயிட் சுகர் கிடையாது. இப்போ இதை நம்ம பொடி பண்ண போகிறோம், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75 ml நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றி இது நல்லா உருகின உடனே இதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம், சரிங்களா? வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். மாப்பிள்ளை சம்பா பொங்கலில் ஆட் பண்ணிடலாம், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் இதில் நம்ம சேர்த்துட்டோம். பாருங்கள், நல்லா வறுத்துட்ருக்கோம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம், சரிங்களா? இதை தான் நம்ம பொங்கலில் ஆட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மாப்பிள்ளை சம்பா அரிசி பொங்கல், சர்க்கரை பொங்கல் இப்போது தயாராகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரியும் திராட்சையும் ஊற்ற போகிறேன். பாருங்கள், வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை நம்ம இதில் கலந்துட்டோம். இதில் ஆல்ரெடி நான் ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம் அது எல்லாத்தையுமே பனங்கள் கண்டில் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் ஃப்ளேவர் ஈவனாக இருக்கும், நல்லா இறங்கும், சரிங்களா? தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா இறங்காது. அதே மாதிரி ஏலக்காயை தோலோடு போட்டோம் அப்படின்னா வாயில் டிஸ்டர்ப் பண்ணும் சாப்பிடும்போது. அதனால் நம்ம எப்போவுமே அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தோலை நம்ம டீ தூளில் போட்டுட்டு உள்ளே இருக்க ஏல அரிசியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக மாப்பிள்ளை சம்பா அரிசி பொங்கல் தயாராகிடுச்சு. கலர் என்னடா இப்படி இருக்கே, இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது நம்ம தமிழரோட
பாரம்பரிய அரிசி வகையை சேர்ந்தது. அதனால தான் இன்னைக்கு நான் இந்த அரிசியில் உங்களுக்கு பொங்கல் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம யூஸ்வலாக வந்து சர்க்கரை பொங்கல் எப்போவுமே நம்ம செய்யறது தான். பட் இந்த அரிசியில் இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் நான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், பேர் என்னமோ சர்க்கரை பொங்கல் தான், ஆனால் நம்ம செய்யறது என்னமோ வெள்ளத்தில் தான். சரிங்களா? அதாவது மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது அப்படின்னு படையப்பா படத்தில் ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குது, செந்தில் சொல்வார். ஸோ அதே மாதிரி பேர் என்னமோ சர்க்கரை பொங்கல் தான், ஆனால் நம்ம செய்யறது வெள்ளத்தில் தான் செய்கிறோம். சரிங்களா? இது சுகர் போட்டு செய்ய மாட்டோம், வெள்ளத்தில் தான் நம்ம இந்த பொங்கல் செய்கிறோம். சரிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மாப்பிள்ளை சம்பா அரிசி பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்க, கோயிலில் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு தொன்னையில் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கே எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குது பாருங்க. டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமை. அட் த சேம் டைம் இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்லம், அதுக்கப்புறம் வந்து இது வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பனங்கல்கண்டு, இதுதான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப சத்தானது. பாருங்க, இந்த பொங்கல் பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஹல்வா மாதிரி இருக்குது பாருங்க. பட் இது ஹல்வா கிடையாது, மாப்பிள்ளை சம்பா அரிசி பொங்கல். இந்த பொங்கலுக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான முறையில் மாப்பிள்ளை சம்பா அரிசி பொங்கல், நம்ம தமிழரோட ட்ரெடிஷ்னல் ரைஸ், இது ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரைஸுக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இந்த தடவை நான் உங்களுக்கு பொங்கல் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தோடு செஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், டேக் கேர்.